தமிழகத்தில் மேலும் 2 நகரங்களில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் மேலும் 2 நகரங்களில் மினி டைடல் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம் வகுத்திருக்கிறது. அதற்கான முதற்கட்ட பணிகளையும் தொடங்கியிருக்கிறது. கரூர் மற்றும் திருவண்ணாமலையில் டைடல் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப சூழல் அமைப்பினை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் வகையில் இந்த மினி டைடல் பூங்காக்களை பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு அமைத்து வருகிறது. அதன்படி ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்திலும் சேலம், தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலும் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மேலும் 2 நகரங்களில் மினி டைடல் பூங்கா அமைக்கும் முதற்கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. கரூர் மற்றும் திருவண்ணாமலையில் இதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கரூர், திருவண்ணாமலை இந்த 2 நகரங்களிலையும் டைடல் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியிருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. எவ்வளவு நிதி செலவுல இது அமைக்கப்படுது? இதன் மூலமாக எத்தனை பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்? தமிழக அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் அதே போன்று தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. தற்போது கரூர் மற்றும் திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான முதல்கட்ட பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கான ஆலோசகர்களை தேர்வு செய்வதற்கான டெண்டர் கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப சூழல் அமைப்பினை உருவாக்குவதற்கும் மாநிலம் முழுவதும் இதை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஏற்கனவே 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை இருக்கக்கூடிய நகரங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கையை தான் தமிழக அரசு தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே அதாவது இந்த ஆண்டு 2 இடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மினி டைட்டில் பூங்காவை தொடங்கி வைத்திருக்கிறார். அதாவது விழுப்புரம் மாவட்டம், அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கான மினி டைட்டில் பூங்கா தொடங்கப்பட்டு இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தற்பொழுது கரூர் மற்றும் திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்கா உருவாக்குவதற்கான நடவடிக்கையும், இதையொட்டி இளைஞர்களுக்கான தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கையும் பல்வேறு நிறுவனங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையாக இதற்கான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஆலோசகர்களை தேர்வு செய்வதற்காக டெண்டரை தமிழக அரசு கோரியிருக்கிறது. ஆனந்தி, தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப சூழல் அமைப்பினை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் வகையில் இந்த திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.